ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாம் ஸ்னேகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாங்கள் திருவண்ணாமலை வந்திருக்கோம். அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக 7 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு போயாச்சு. கோவிலுக்கு போய் கூட்டம் ஒன்றும் அவ்வளோக்கு பெருசாக இல்லை, போக போக பயங்கர கூட்டம் வந்துடுச்சு. லைனில் நின்று சாமியை பார்க்குறதுக்கே மதியம் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் 7 மணிக்கு உள்ளே போனோம். வெளியில் வரத்துக்கு டைம் 1 ஆச்சு. ஆனால் அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே போன உடனே கோபுரங்கள் 4 பக்கமும் நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லாரும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கூட இங்கே போகும்போது நினச்சேன் ஃபோன் எல்லாம் அலோடு இல்லை, நம்ம வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லைங்க, இங்கே வந்து ஃபோனெல்லாம் கொண்டு போகலாம். நீங்கள் ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கொண்டு போகலாம். உள்ள கருவறம் ஒரு கருவறைக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. மற்றபடி சுற்றி இருக்க பக்கம்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் எல்லோரும் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. உள்ளே வந்து அவங்களே ஒரு போர்டில் போட்டிருக்காங்க, ஃபோனு கேமரா லோட் கிடையாது அப்படின்னு. உள்ள கருவறைக்குள்ளே இருக்க சிவனை மட்டும் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. நாங்களும் லைனில் நின்று சாமியை பார்க்க போயாச்சு. லைனில் நின்று போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ டயர்டாயிடுச்சு. அஸ்வித்தெல்லாம் தூங்கியே எந்திரிச்சிட்டான். நிறைய பேர் நைட்லேயே கிரிவலம் சுற்ற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிரிவலம் சுற்றி வந்து சாமி உள்ளே பார்க்கும்போது டைம் வந்து விடிஞ்சிரும், 4 மணி 5 மணி ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நாங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே பாருங்கள், ஒரு அழகான தெப்பக்குளம் இருக்குது. அதை சுற்றி ஃபுல்லாக புறா. இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மீன், வெள்ளை கலர் மீன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்தாச்சு. புறாங்க எல்லாமே அப்படியே கோபுரத்தை சுற்றி சுற்றி வந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. வரும்போது செம்ம டயர்டாயிடுச்சு. வெளியில் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே 10 ரூபா தான். புளியோதரை, அதுக்கப்புறம் பொங்கல், தயிர் சாப்பாடு எல்லாமே 10 ரூபா தான் ஒரு கப்பு. நாங்களும் புளியோதரை, பொங்கல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. உள்ளே போகும்போதே குழந்தைங்களுக்கு நம்ம பாலெல்லாம் கொண்டு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. ஒரு இடத்துல வந்து குழந்தைங்களுக்குனே பால் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம். நாங்களும் அப்படியே போயிட்டு வெளியில் வரும்போது குழந்தைங்க வச்சுருக்கவங்கள கூப்பிட்டு எவ்வளோ பால் வேணும்னாலும் அவங்களே சர்க்கரை எல்லாம் போட்டு ஆற்றி கொடுக்குறாங்க. ஒரு டம்ளரும் வச்சு அஸ்வித்துக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுத்தாச்சு. நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாங்க பால் வாங்கி. ரொம்ப நல்லது தான். உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நம்மளுக்கே டயர்டாகிடுது. குழந்தைங்களுக்கு அப்போ எப்படி டயர்டாக இருக்கும். கரெக்டு தான். பசிக்கும் போது நம்ம எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. கோவிலுக்குள்ளே எதுவுமே அவ்வளோக்கு ஒன்றும் விற்றுட்டுருக்கு, இன்னும் சேல் பண்ணலை. பாலெல்லாம் காசெல்லாம் கொடுத்து வாங்க வேண்டாம், ஃப்ரீ தான். ஃப்ரீயாக அவங்களே கூப்பிட்டு குழந்தைங்கள வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே தம்பிக்கும் ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படியே வெளியில் வரும்போது லைனில் நின்று தான் வெளியில் வராங்க. ஏன் அப்படின்னா எங்கேயோ ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.